பாத்திரம் வலிக்கிட்டு இருந்தேன் பாருங்க, டக்குன்னு அனுமார் வர சவுண்டு கேட்டுச்சு. ஐயோ அனுமார் வந்துட்டாரு, எங்க வேக வேகமாக போங்க போய் செடியெல்லாம் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுமார் ஒரு செடியை பிடுங்கிட்டு மின்னல் வேகத்தில் ஓடியே போயிட்டாரு. இன்னைக்கு பப்பாளி செடி வந்து காலி. அவ்வளோ அழகா சூப்பராக தளத்தலன்னு இருந்துச்சு பப்பாளி செடி. ஆளுக்கு ஒரு சட்டையாக உடைச்சு பப்பாளி செடி இருந்த இடம் எல்லாமே பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் இல்லாமல் இருந்தாங்க அனுமாரி, இப்போ திருப்பி வந்துட்டாங்க. இத்தனை நாள் உங்களை விட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இவங்க வரதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, எங்களுக்கு அட்டை வீடுங்களா, அது வரும்போதே பார்த்தீங்கன்னா டங்குன்னு ஒரு குதிப்பாங்க. அமைதியெல்லாம் வரமாட்டாங்க, சும்மா அதிரடியாக தான் வருவாங்க. அது சண்டை போட்டாங்கன்னா அட்டையை உடஞ்சி விழுந்துரும். அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டை போடுவாங்கங்க. நாங்கள் வீட்டுக்காட்ட சொல்லியிருக்கேன், என்னைக்கு அட்டையெல்லாம் உடச்சிட்டு உள்ளே குதிக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்ட்டு. இந்த மாதிரி அட்டை மேலே சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அட்டையெல்லாம் கிராக் ஆகி அப்படியே விரிசலாகி பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற டைம்ல எல்லாம் ஒழுவ ஆரம்பிக்குது. அட்டகாசம் பண்ணுறாங்கங்க. அப்புறம் மற்ற செடியெல்லாம் எதுவுமே பண்ணல. நான் பயந்துட்டே இருந்தேன், முள்ளங்கி செடியில் ஏதாவது பிடுங்கி போட்டுருவாங்களா அப்படின்ட்டு. ஏன்னா பொத்தி வளர்த்துட்டு இருக்கிறேன். நல்ல வேலைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல. அதுங்களும் எங்கள் வீட்டுக்கார எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் பாப்பாவை பஸ் ஏற்றி விட போயிட்டாங்க. வழக்கம் போல சிவா அவரோட கடமையை செஞ்சிருவாரு. இப்பெல்லாம் பஸ் ஏற்றி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஐயா ரவுண்ட்ஸ் போகிறதில்ல. ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால பஸ் ஏற்றிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டாயில் பார்த்தீங்கன்னா வைக்கப்புல் இருக்குதா, அதில் போய் அழகாக படுத்துக்குவான். நல்லா சூரிய பகவான் சுள்ளுன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா வெளியில் சாப்பிட்றதுக்கே வருவான். அவனாலே குளிர் தாங்க முடியல. இன்னைக்கு சூப்பராக வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தான் அங்கே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சாதம், வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு, 2 புடலங்காய் இருந்துச்சு, அதையும் போட்டு பொரியல் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ்.